தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தாய் திருச்சபையானது இந்நன்னாளிலே புனிதர்கள் பேதுரு, பவுல், ராயப்பர், சின்னப்பர் என்று சொல்லப்படுகிற பெருவிழாவை சிறப்பான முறையிலே மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாமும் இந்த ஞாயிறு திருப்பலியை இறைவனுக்கு நன்றி பலியாக, வளர்ச்சி பலியாக, குடும்பங்களிலே அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒப்புக் கொடுப்போம். சேசுராஜ் வளர் ஜோதி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமண காரியங்களை ஆண்டவர் சிறப்பான முறையிலே கைகூட செய்ய வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த 48வது ஆண்டு நினைவு சிங்கராயர் அவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும், மரிய ராசம்மாள், விசுவாசம், சொர்ணம்மாள் இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பகவதி அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும், திருமண காரியத்தை ஆண்டவர் முன்னின்று வழிநடத்தி தர வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ராமகிருஷ்ணன் குடியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சேந்தமரம் ஜெய்சீலி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் பவித்ரா, ரேணுகா இவர்களது உடல் உள்ள சுகத்திற்காக ஆண்டவருடைய தேவ அருள் நிறைவான முறையிலே குடும்பங்களிலே நிலைத்திருந்து அருள் தர வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். திருப்பலி முன்னுரை. இன்று தாய் திரு அவையானது புனிதர்களான பேதுரு மற்றும் பவுல் இவர்களின் விழாவை கொண்டாடுகின்றது. இந்த இருவரையும் தாய் திரு அவையானது அவை பரவியுள்ளது. ஆனால் அதில் இந்த இருவரின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. இந்த இருவருக்குமான வேற்றுமை பண்புகள் நிறைய உண்டு. ஆனால் ஒற்றுமையான பண்புகள் மிக குறைவே. அதில் கவனிக்க வேண்டிய பண்பு என்பது இந்த இருவருமே ஒரே கட்டத்தில் இயேசுவுக்கு எதிராக இருந்தவர்கள் என்பதே. பேதுரு இயேசுவை தெரிந்து 3 முறை தெரியாது என்று மறுதளித்தவர். பவுல் இயேசுவை பின்பற்றியவர்களை அழிக்க தேடியவர். ஆனால் அப்படிப்பட்ட பலவீனர்களை இயேசு தனக்குரிய அற்புதமான கருவிகளாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தியுள்ளார். எப்போதுமே இயேசு பலவீனர்கள் பக்கமே நிற்கிறார். பலவீனர்களையே தனக்குரியவர்களாக உருவாக்குகிறார். இந்த உலகம் பலவீனர்களை வெறுக்கின்றது, ஒதுக்குகின்றது. ஆனால் இயேசு எப்போதுமே பலவீனர்களின் சார்பாக இருப்பதை பார்க்கின்றோம். இயேசுவுக்கு உண்மை தெரியும். கொடுக்கப்படும் என்றால் அவர்களும் பலம் வாய்ந்தவர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட இவர்களைத்தான் தாய் திரு அவை இன்று கொண்டாடப்படுகின்றது. தெய்வீக அருளால் நிரப்பப்பட நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஜெபிப்போம். அருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்து எமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க கால திருச்சபையில் நெருக்கடிகள் சூழ்ந்து இருக்கும்போது விசுவாசத்தை இழக்காமல் நம்பிக்கையோடு நம்பிக்கையாளர்கள் பயணித்ததையும், அவ்வாறு பயணிக்கும்போது இறைவன் தூதர்களை அனுப்பி தன் மக்களை பாதுகாப்பதை எடுத்துரைக்கும் இந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார்.
என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசர் திருச்சபை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பச்ச அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவிற்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கும் இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாக திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே தூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவே
இரண்டாம் வாசக முன்னுரை. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வாசகத்தில் பவுலடியார் தனது பணி வாழ்வில் ஏற்பட்ட போராட்டங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டதை, வாழ்வின் இறுதி வரை போராடி நம்பிக்கை இழக்காமல் காத்து கொண்டதை எடுத்து காட்டுகின்றார். இவரை போல உலகில் நாம் சந்திக்கும் சவால்களை எதிர்கொண்டு நம்பிக்கையோடு பயணிக்க இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 6 முதல் 8 வரை, மேலும் 17 முதல் 18 வரை. அன்பிற்குரியவரே, நான் இப்போது என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பருளினார். அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 16வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. மத்தேயு 16, 13 முதல் 19. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிகளுக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, கிறிஸ்தவ வாழ்வு, தனி மனித வாழ்வு, இந்த சமூகம் என்கின்ற வாழ்வு, உலக மனிதர்கள் என்கின்ற வாழ்வு. எனவே மனிதன் என்பவன் தன்னில் இருக்கிறான், தன்னுடைய குடும்பத்தோடு இந்த சமூகத்தோடு இணைந்து வாழ்கின்றான். இறைவன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவரவர் தங்கள் மதத்திற்கு ஏற்ப, தங்களுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப இணைந்து நிற்கிறார்கள். ஒட்டுமொத்த மனித இனம் கண்ணுக்கு தெரியாத நாட்டிலே, கேளாத பகுதியில் வாழ்கிறவர்கள் மனிதர்கள். எனவே மனித வாழ்வு என்பது ஒரு சிறு புள்ளி அல்ல. மனித வாழ்வு என்பது ஒரு கடல் போல, பெருங்கடல் போல. மனிதர்கள் ஒரு துளியாய் வாழவில்லை, பெருங்கடலாய் இணைந்து கிடக்கிறார்கள். ஆனாலும் தனித்தனி துளியாய் தனித்து நிற்கிறார்கள். எனவே தனித்தன்மையும் இருக்கிறது, பொதுத்தன்மையும் இருக்கிறது. தனியாய் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை கட்டமைத்து கொள்வது போலவே இந்த சமுத்திரத்தில், ஜன சமுத்திரத்தில், மக்கள் வெள்ளத்திற்கு இடையிலே தன்னுடைய வாழ்வையும் சரியாய் கட்டமைக்க கடமைப்பட்டிருக்கிறான். எனவே இது ஒரு வழி பாதை அல்ல, இருவழி பாதை. எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கின்ற ஒரு பாதை. ஒரு இரு சக்கர வாகனத்திலே இரண்டு அந்த வீலிலும் சரியான காற்று இருந்தால், சரியாக இருந்தால் போகும். ஒரு மனிதன் இரண்டு கால்கள் இருந்தால் அவன் நடந்து போவது எளிது. ஒற்றை கால் இருந்தால் துள்ளி துள்ளி போக வேண்டும், அந்த பயணம் கடினம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு இந்த பீட்டர் அண்ட் பால் என்று சொல்லப்படுகிற பேதுரு பவுல் அல்லது ராயப்பர் சின்னப்பர் விழா என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவிழா ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. தாய் திருச்சபையானது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு விழா வந்தால் அதை ஒன்று திங்கட்கிழமை கொண்டாட சொல்லி இந்த பஞ்சாங்கத்திலே வாசகங்கள் கொடுக்கப்படும், அல்லது சனிக்கிழமை கொண்டாட சொல்லி வாசகங்கள் கொடுக்கப்படும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை அது ஆண்டவருக்குரிய நாள், அது ஓய்வின் நாள். எனவே பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை புனிதர்களுடைய விழா வருகிற பொழுது மாற்றியமைக்கும். ஆனால் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இந்த ராயப்பர் சின்னப்பருடைய பெருவிழாவை ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக ஒரு பச்சை வண்ணமோ
வண்ணமோ அல்லது வெள்ளை வண்ணமோ அல்லது பெரும்பாலும் இந்த கோல்டு என்று சொல்லப்படுகிற அந்த தங்க நிற உடுப்பு போட்டு திருப்பலி நிறைவேற்றுவோம். ஆனால் இந்த சிகப்பு நிறத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை தாயாம் திருச்சபையானது கொடுத்து இதோ ராயப்பர் சின்னப்பருடைய விசுவாசத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது என்றால் இந்த திருவிழாவின் முக்கியத்துவம் மிக மிக அருமையானது. பிரியமானவர்களே, இன்று கணவன் மனைவி அதுதான் நெருங்கிய உறவு. இணைந்து வாழ்வதற்கு எவ்வளவு தடைகள் இருக்கின்றன. புறத்தடைகளை விட்டுவிடுங்கள். வெளியிலிருந்து வருகிற தடைகளை அல்ல நாம் சிந்திப்பது, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற தடைகள் எத்துணை. ஒரு பெற்றோர் பிள்ளை கணவன் மனைவி உறவை தொடர்ந்து அழுத்தமான முறையிலே போற்றப்பட வேண்டிய ஒரு இரத்த உறவு என்பது பெற்றோர், அப்பா அம்மா பிள்ளைகள் இணைந்து வாழ்கிறார்களா? சேர்ந்து நிற்கிறார்களா? ஒரே புள்ளியில் தங்கள் சித்தத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்களா? தங்களுடைய வீட்டிலே ஒரே வகையான ஆசீர்வாதங்களை வாழ்வாக்குகிறார்களா? ஒற்றுமை என்பது இருக்கிறதா? சகோதர சகோதரிகள், ஒரு தாய் வயிற்றில் பிறக்கின்ற பிள்ளைகள், யோசித்து பாருங்கள். எனவே இந்த கணவன் மனைவி உறவோ, பெற்றோர் பிள்ளைகள் உறவோ, அல்லது சகோதர சகோதரிகள் உறவோ, அல்லது மனதால் ஒருமுகப்பட்டு நட்பு என்கின்ற மனித சமூகத்திலே போற்றுவதற்குரிய ஒரு அருள் கொடை என்று சொன்னால் கடவுள் நண்பு நட்பர் என்கின்ற ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரே. எல்லா இடங்களிலும் சூத்திரம் ஒன்றுதான். சமுத்திரம் எப்படி ஒரே சமுத்திரம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கலரிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அலை வேவ் லென்த்திலும் இருக்கிறதோ அதுபோல இதோ சூத்திரம் என்பது ஒன்றுதான். அது இணைந்த தன்மை. இணைந்து வாழ்வதற்கு இரத்தத்தை சொல்லுகிறோம், அல்லது இணைந்த வாழ்க்கையை மன ஒருமையை சொல்லுகிறோம், நட்புறவை சொல்லுகிறோம், அல்லது நாம் எல்லாம் ஜாதி மதம் நாடு மொழி என்று எல்லாம் கடந்து. நான் பிரான்சில் இருக்கிற பொழுது அங்கே ரொம்ப அதை பெருமையாய் சொல்வார்கள். ஞானஸ்தானம் கொடுக்கிற பொழுது அது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பூரிப்பை உண்டு பண்ணும். எங்கள் முன்னோர்கள் உங்கள் நாட்டிற்கு வந்து பணி செய்தார்கள், நீங்கள் நன்றி கடனாய் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து திருமுழுக்கு கொடுக்கிறீர்களே. நாம் இனத்தால் மொழியால் அல்லது என்னென்ன பிரிவினைக்கு பெயர் இருக்கிறதோ அத்தனை நாளும் அவர்கள் பிரான்சிலோ நான் தமிழனாகவோ இருந்தாலும் விசுவாசம் வேறொன்றுமல்ல, நம்பிக்கை. இந்த விவிலியத்தின் மீது கொண்டிருக்கின்ற பிடிப்பு, இது சொல்லித் தருகிற இயேசு என்கின்ற ஒரு திருவுடலை திரு ரத்தத்தை நமக்கு உணவாக தந்திருக்கின்ற இந்த மண்ணகத்தில் இறங்கி அந்த ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய வட்டம், ஆனாலும் ஒருமையின் வட்டம். பிரிந்து நிற்பவர்கள் அல்ல, பிளவுபட்டு நிற்பவர்கள் அல்ல. ஆகவே இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது இந்த ராயப்பர் சின்னப்பருடைய விழாவை ஞாயிற்றுக்கிழமையானாலும் தங்கள் பிள்ளைகள் கொண்டாட வேண்டும். காரணம் என்ன? பாறையின் மீது கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பாறை மணல் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நல்லா யோசித்து பாருங்க. ரெண்டுமே ஒரே எசன்ஸ் தான், மூலப்பொருள் என்று சொல்லப்படுகிற பாறை எதால் ஆனதோ மணலும் அதால் தான் ஆனது. ரெண்டுடைய கெமிக்கல் கம்போசிஷன், அதனுடைய அணு அமைப்புகள் ஒன்றுதான். ஆனால் செயல்பாட்டு தன்மையிலே எவ்வளவு வேறுபாடு பாருங்கள். இந்த மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் தனி மனிதன், கூட்டு மனிதர்கள் யாராக வேண்டுமானாலும் மூணே மூணு தான் எசன்ஸ். நம்முடைய இந்த உடல், நமக்குள் இருக்கின்ற மனம், அறிவு, உணர்ச்சி ரெண்டையும் சேர்த்து மனம் என்று சொல்லுகிறோம். எனவே இந்த உடலுக்குள் இருக்கின்ற அறிவு, உணர்ச்சி என்கின்ற மனம், இவற்றை ஆளுகின்ற, இவற்றை கட்டுப்படுத்தி நிற்கின்ற மனச்சான்று என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா. எல்லா மனிதர்களுக்கும் இந்த மூன்று தான் பேசிக் எசன்ஸ், மூலப்பொருள் இந்த தான். ஆனால் இந்த மூலப்பொருளை கொண்டு சிதறி கிடக்கின்ற மனிதர்களாய் நீ வேறு நான் வேறு. 10 வயசு ஆயிடுதுன்னா பங்காளி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நானும் இனிமே சண்டைக்கு நிற்போம்.
தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறு வேறு வேறு தானே. அப்படியா? அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது உனக்கு வேறு வாயா? அதே வாய் தானே, அம்மா வாய் சாப்பிட்டது தானே நீ சாப்பிட்ட. 10 மாதம் அப்படி இருந்துட்டு 10 மாதம் வெளியில் வந்த உடனே என்ன இருந்தாலும் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேற வேற, நான் வேற நீ வேற. மனிதன் எப்படி வேண்டுமானாலும் சிந்திப்பான், அவனது புத்தி எக்கேடு வேணாலும் கெட்டு போகட்டும். ஆனால் விவிலியம் சொல்லித் தருகிற, இறைவன் சொல்லித் தருகிற இணைந்த தன்மை, ஒருமையின் தன்மை. எனவேதான் பாறை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த திருச்சபை பாறை. பிரியமானவர்களே, பாறையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி நிற்கணும், அவ்வளவுதான். அது தனி மனிதனுக்கும் பொருந்தும். என் உடம்பு ஒன்று சொல்லுது, என் புத்தி ஒன்று சொல்லுதுன்னு வச்சுக்குவோமே. இந்த டம்ளரை எடுன்னு என் புத்தி சொல்லுது, என் கை இப்படி போகாமல் இப்படியே போச்சுன்னா அதுக்கு பேர் பக்கவாதம். எவர் ஒருவருக்கு அவர் புத்தியும் உடலும் ஒரு புள்ளி இல்லையோ அவர் உடல் ரீதியாக பக்கவாதத்தில் இல்லாமல் இருக்கலாம். மருத்துவர்கள் இதற்கு பக்கவாதம்னு சொல்ல மாட்டான். ஃபாதர் நல்லா தானே இருக்குது ஃபாதர். அப்போ இப்படி எடுத்தால் எனக்கு என்ன அர்த்தம்? கொழுப்புன்னு அர்த்தம். அதற்கு என்ன அர்த்தம்? திமிருன்னு அர்த்தம். அதற்கு என்ன அர்த்தம்? அகம்பாவம்னு அர்த்தம். மனிதர்கள் இன்றைக்கு இப்படி செயல்பாடுகளிலே இருக்கிறார்கள். புத்தி சொல்லுகிறது, மனம் சொல்லுகிறது, கடவுள் சொல்லுகிறார் அன்பு செய்து வாழ். ஆனால் வேண்டுமென்றே வெறுப்பை கொட்டினால், இதோ நீ மன்னித்து வாழ், இணைந்து கொள், நீ பிணைந்து நில், சகோதரன் சகோதரியாய், தாய் பிள்ளையாய், ஒரே அன்பியமாய், ஒரே பங்கு சபையாய், ஒரே மறை மாவட்ட திரு அவையாய், ஒரே உலகம் முழுவதும் இருக்கிற மக்களாய், எல்லா இடத்திலும் ஒரே புள்ளியில் இணைந்து நில்லுங்கள். அப்போ இணைந்து நிற்கணும்னா நான் அப்படிங்கிறதே கிடையாதா? எனக்குன்னு விருப்ப வெறுப்புகள் கிடையாதா? பிரியமானவர்களே, நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற ஒரு தத்துவம், அது இன்றைக்கு இந்தியாவில் பேசப்படுகிறது. இப்போது 75 ஆண்டுகளாக இந்த அரசியல் விடுதலை பெற்ற பிறகு வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தாயாம் திருச்சபை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற, என்னை போலவே என் தம்பியோ என் அக்காவோ அல்லது என் அம்மாவோ அல்லது என் நண்பனோ நான் செய்வது போலவே இருக்க வேண்டும் என்றோ, நான் விரும்பி சாப்பிடுவதைத்தான் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்றோ, நான் வணங்குவது போல்தான் அவர்கள் வணங்க வேண்டும் என்றோ அவசியமில்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஒற்றுமை என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டு தான் இது. பேதுரு பவுல். பேதுரு யூதர்களின் ஒழுங்கை கடைபிடித்தவர். பவுல் அடிகளாரோ புற இனத்தாருக்கு இறைவன் இயேசுவை அறிவித்தவர். ஒரு கருத்தியல் வேறுபாடு வருகிறது. என்ன கருத்தியல் வேறுபாடு? விருத்த சேதனம் செய்வதா வேண்டாமா? ஏனெனில் பவுல் பணியிலிருந்து ஒரு புள்ளி கொண்டு வருகிறார். விருத்த சேதனம் என்பது யூதர்கள். எனவே இந்த மக்கள் யூதர்கள் அல்ல, கிறிஸ்துவை நம்ப வருகிறார்கள். மதம் இனம் ரெண்டையும் தனித்தனியாய் பார்க்க வேண்டும் என்பது ஆதி திருச்சபையிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2 பேருடைய பயணமும் வேறு வேறு, பாதையும் வேறு வேறு, ஆனால் ஒரே புள்ளி கிறிஸ்து, அவ்வளவுதான். பவுல் இயேசுவை அறிவிக்கிறார், பேதுருவும் இயேசுவை அறிவிக்கிறார். 2 பேரும் இயேசுவை அறிவிக்கிறவர்கள். ஆனால் தங்கள் பாணியில், தங்களுக்கு தெரிந்தது போல், தாங்கள் உணர்ந்தது போல் அவற்றை செய்கிறார்கள். ஆனால் இருவரும் கிறிஸ்துவை அறிவிப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி பண்புகளையும் தனித்தனி குணங்களையும் தனித்தனி செயல்படுகின்ற ஸ்டைல் என்று சொல்லப்படுகிற ஒரு கேரக்டர் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் தனித்தனியாய் இருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த புள்ளி மனம், நம்முடைய அந்த மனத்தின் விருப்பம், இலக்கு, நம்முடைய கோல் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் ஒரு புள்ளியை நோக்கித்தான் போக வேண்டும். ஒரு பங்கு சபை என்றால் அதே புள்ளியை நோக்கித்தான் போக வேண்டும். நான் தனி மனிதனாகவும் அந்த புள்ளியை நோக்கித்தான் போக வேண்டுமே தவிர வேறு எங்கோ கவன சிதறலாய் இருந்தால் மணலாய் கிடக்கிறேன், இணைந்து நின்றால் பாறையாய் இருக்கிறான். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பேதுரு பவுல் 2 பேருக்கும் இடையிலே எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்கள் திருச்சபையின் இரு தூண்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆவது நூற்றாண்டில் பிறகு பின்னால் மார்ட்டின் லூத்தர் என்று ஒருவர் வருவார்.
அவர் ஜெர்மனி நாட்டிலே குறிப்பாக அந்த சார்லஸ் மன்னன் 2 திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். அதற்கு பாப்பரசர் அனுமதி கொடுக்கவில்லை. இதுதான் அந்த பிரேக்கிங் பாயிண்டினுடைய மையம். எனவே அந்த மன்னனுக்கு தேவைப்படுகிறது ஒரு பிரசங்கியார் அல்லது இந்த திருச்சபைக்கு எதிராக தன் கரத்திலே அதுதான் திருச்சபையோ, ஏன் நாங்கள் எல்லாம் இல்லையோ என்று சொல்வதற்கு ஆரம்ப புள்ளி இதுதான். அந்த அரசன் இந்த மார்ட்டின் லூத்தரை தன் கைப்பொம்மையாய் பயன்படுத்துகிறான். திருச்சபை அழைப்பிற்கு மேல் அழைப்பு கொடுக்கிறது. ஏனெனில் இதொன்றும் புதிதல்ல. இதோ பவுல் பேதுருவுக்கு இல்லாத ஒரு கருத்தியல் முரண்பாடா, வாருங்கள் என்று. ஆனால் இந்த மார்ட்டின் லூத்தர் அதற்கு உடன்படவே இல்லை. மார்ட்டின் லூத்தரோ இன்னொருவருடைய கைப்பாவையாகிவிட்டார். இது ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது. ஆதாம் ஏவாளுக்கு இடையிலே பாம்பு நுழைந்தது, அங்கே பாவம் வந்துவிட்டது. எனக்குள்ளே இன்னொரு சக்தி நுழைந்து விட்டதென்றால் அங்கே தீமை வந்து விடுகிறது. அதுபோல ஒரு குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவிக்கு இடையிலே 3வது சக்தி நுழைந்து விட்டதென்றால் அங்கே பிரிவினை வந்து விடுகிறது. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு பங்கு அவையாக இருக்கட்டும், ஒரு இந்திய நாடாக இருக்கட்டும், அல்லது உலக மாந்தர்களாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, அடிப்படையின் வேத சத்தியம் ஒன்றே ஒன்றுதான். இணைந்த நிலையில் இருக்க வேண்டும். அந்த இணைந்த நிலைக்கு எது வந்தாலும் அடித்து போட வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு நன்றாக சொல்லுகிறார் பாருங்கள். 2வது வாசகத்திலே பவுல் தீத்து தீமோத்தேயு இந்த 2 பேருக்கும் எழுதுகிற கடிதத்தை மட்டும் என்னவென்று சொல்வார்கள் என்றால் திரு மூப்பர்கள் கடிதம். பவுல் தீத்து தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது மற்றதற்கெல்லாம் சபை கடிதம். இதோ கொரிந்திய சபைக்கு எழுதியது, பிலிப்பு சபை, பிலிப்பு நகரில் இருக்கிற சபைக்கு எழுதியது, ரோமையர் கடிதம் ரோமை நகரில் இருக்கிற சபையினருக்கு எழுதியது. ஆனால் இந்த தீத்து தீமோத்தேயு மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களை தலைவர்களாய் ஏற்படுத்திய பிறகு அவர்களுக்கு எழுதுகிறார். அதுதான் இன்றைக்கு 2வது வாசகம். இன்றைய மைய செய்தியும் அதுதான். என்னை நான் பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். நான் என்னை பலியாக ஒப்புக் கொடுக்க தயாராக இல்லை என்றால் நான் இணைந்து வாழ தயாராக இருக்க மாட்டேன். நான் பிரிந்து போவதற்கும் தனித்து நிற்பதற்கும் என் சுய கௌரவம் என் சுய பெருமையை நிலைநாட்டுவதற்கும் நான் முயற்சி செய்வேன். ஆயர் சொல்வதை நான் கேட்க வேண்டும், அவ்வளவுதான். மறை மாவட்டத்திற்கென்று மறை மாவட்ட ஆயரும் ஆயரோடு இணைந்த அந்த கன்சல்டிங் பாடி இருக்கிறதே, அவர்கள் தீர்மானிப்பதற்கு நான் இசைவு தெரிவிக்க வேண்டும். ஒரு பங்கு தந்தை அவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? பலியாலாம் ஒப்பு கொடுக்க முடியாதுன்னா திருச்சபை இணைந்து இருக்குமா? 2000 ஆண்டுகளாக இப்படி பாப்பரசருக்கு கீழே உலகத்தின் எந்த மூலையில் எந்த மதம் எங்கே எந்த ஒரு சபை இருந்தாலும் பாப்பரசரின் சொல் கடைசி வரை வந்து சேர்கிறது. எதனால்? அப்போ ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டிலே பெற்றோர் சொல்வதை பிள்ளைகள் கேட்கணும். எனக்கு தெரியும், உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, உனக்கு செல்போன் தெரியுமா, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, உனக்கு நாகரிகம் தெரியுமா, அதனால நான் சொல்றதை நீ கேளுனாச்சுன்னா முடிஞ்சுது. நான் சொல்றதை அவர் கேட்கணும்னா பாப்பரசர் மேல இருந்து என்ன சொல்லுவாரு? தம்பி உனக்கு ரொம்ப அறிவு தம்பி, நீ சொல்றது சரிதான் தம்பி, எனக்கு தான் தம்பி விவரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அந்த சபை வளருமா? வீட்டிற்கு அதுதானே. பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். சகோதர சகோதரிகள் விட்டு கொடுத்து தான் போக வேண்டும். விட்டு கொடுத்தல், பலியாக ஒப்பு கொடுத்தல், தன்னையே கரைத்து கொள்ளுதல், தன்னை அட்ஜஸ்ட் செய்வதற்காக சில காரியங்களை தியாகம் செய்தல் இல்லை என்றால் எப்படி ஒற்றுமை உறவு வரும்? கணவன் மனைவியாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நான் படித்தேன், அவள் படிக்கவில்லை, அல்லது அவள் சம்பளத்து வேலைக்கு போகிறாள், நான் வேலைக்கு போகவில்லை, அல்லது பணம் படைத்த குடும்பம், எப்படியோ மேட்சிங் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. கல்யாணம் ஆன பிறகு இந்த புத்தி இன்னும் எங்கேயே நிற்கிறது? பழைய கதையிலே நிற்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ பவுல் சொல்லுகிறார், நான் என்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இதோ நல்லதொரு போராட்டத்தில் ஓடினேன். எல்லாருமே நாம் பந்தயத்தில் ஓடுகிறோம். என்ன பந்தயம் தெரியுமா? ஓட்ட பந்தயம் தான். ஆனால் தனிநபர் ஓட்ட பந்தயம் அல்ல, மாரத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தொடர் ஓட்ட பந்தயம். சொல்றார் பாருங்க, நான் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். நான் முடிஞ்சா திருச்சபையே முடிஞ்சுதா? இல்லை, என் ஓட்டத்தை, என் விசுவாசத்தை அடுத்தவரிடம் கொடுத்து விட்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது கடவுள் தருகின்ற வெற்றி வாகை. அப்ப பரிசு யார் தர வேண்டும்?
என் கூட ஓடிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. நம்ம எங்கே எதிர்பார்க்குறோம்? நமக்கான பரிசு பிள்ளைங்க தரணும். இல்லை சகோதர சகோதரிகள், நான் உனக்கு இதை செஞ்சேன்ல, நீ எனக்கு இதை செய்வியா செய்ய மாட்டியா? பரிசு யாரிடம் கேட்கிறோம்? நண்பர்கள். நான் தான் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கேன், நீ விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் நீ தான் சொல்லி நிற்கிற, அப்போ இனிமேல் நமக்குள் நட்பு இல்லை, முடிந்தது. அல்லது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியிலே என்ன சொல்லுகிறோம்? என்ன அவனே சொல்லி இவனே கேட்கறது, மேனேஜர்னா அல்லது கீழே இவன் வேலை பார்க்குறோம்னா முடிந்தது. பிரியமானவர்களே, நாம் பரிசு யாரிடமிருந்து பெற வேண்டும்? கடவுளிடமிருந்து பெற வேண்டும். இந்த சிந்தனை வந்துவிட்டது என்று சொன்னால், அங்கே பாறை என்று சொல்லப்படுகிற அந்த இணைந்த தன்மை, அதற்குள் யாரும் எந்த பிரிவினையும் ஏற்படுத்த முடியாது. எனவே அருமையான வாசகங்கள். இன்றைய இந்த விழா ஏதோ ஒரு விழா என்பதற்காக அல்ல, குடும்பங்களை குறித்த, அன்பியங்களை குறித்த, பக்த சபைகளை குறித்த, நம்முடைய பங்கு சபையை குறித்த, மறை மாவட்டத்தை குறித்த, தமிழகத்தை குறித்த, இந்தியாவை குறித்த, உலக நாடுகளை குறித்த ஒரு விழா. ஒரு புள்ளி இணைந்து நிற்க வேண்டும், அனைத்து புள்ளிகளும் இணைந்து நிற்க வேண்டும். அதன் மீது கட்டப்பட்ட மக்களாய் நாம் இருந்தோம் என்றால் எந்த சாத்தான் வந்து முட்டினாலும் அவன் தலை உடையுமே தவிர நம்முடைய வாழ்வு நிலைத்த வாழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்விற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமது புனித மக்களை கொண்ட திருச்சபை ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் பணியில் நம்பிக்கை வேரூன்றப்பட்டு நேர்மையோடு உமது திருச்சபைக்கு சாட்சிகளாகவும் ஒளியாகவும் இருந்து தூய ஆவியால் வழிநடத்திட உமது ஆசிரை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித பேதுருவும் புனித பவுலும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் சிறந்து விளங்கியதைப் போன்று எங்கள் பங்கில் எங்கள் மறை மாவட்டத்தில் பணி செய்யும் நற்செய்தி பணிக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் நற்செய்தி அறிவித்து தங்களது வாழ்க்கையில் வாழும் நற்செய்தியாக வாழ்ந்திட தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பின் ஆண்டவரே, இன்றைய உலகில் பல குரல்கள் இளையோரை கவர முயல்கின்றன. ஆனால் உமது குரலையே இளையோராகிய நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எங்கள் உள்ளங்களை திறந்து உமது திருவுள்ளத்தை அறிய தேவையான அருளை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய எமது மக்களுக்காக மன்றாடுகின்றோம். வாழ்க்கையில் படக்கூடிய சோதனைகள், தோல்விகள், சவால்கள், இக்கட்டுகள், இன்னல்கள் இவற்றை கண்டு அஞ்சிடாமல் உள்ளிருக்கும் நம்பிக்கையின் ஒளியாகிய உம்மை ஒளியாக கொண்டு எதிர்கொண்டு செல்ல தேவையான வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கிற இப்பலி பொருட்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழும்புவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மண்ணகத்தில் மனிதராக பிறந்தார். இதோ தனக்கென்று திரு அவையை அவர் ஏற்படுத்துகிற பொழுது உமது திருவுளப்படி திரு தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்க அருள் செய்தார். பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து
இஸ்ரேலின் எஞ்சியோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகிறார்கள். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த நாட்களே திருவிழாவின் நாட்கள். மூவர் கடவுள் பெருவிழா, விண்ணேற்பு பெருவிழா, திருவுடல் திருரத்த பெருவிழா என்று தொடர்ந்து நாம் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட ஒரு அற்புதமான விழா, நம்முடைய குடும்பங்களுக்கான விழா, தனி மனித வாழ்வு கிறிஸ்துவோடு இணைந்து பாறையாய் இருப்பதற்கான ஒரு விழா. இது வந்து அப்பமும் ரசமும் தனித்தனியாக இருக்கிறது. ஆனால் இப்போது தூய ஆவியோடு இணைகின்ற பொழுது இது திருவுடல் திருரத்தமாக மதிப்பிற்குரியதாக மாறுகிறது. எனவே தயவு செய்து இந்த ஒரு 3 நிமிடம் ரொம்ப நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை திறந்து வைத்து கொள்ள வேண்டும். இறைவா, உம்முடைய சித்தம் என்னுள் நிறைவேற நான் தயாராக இருக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு பானை செய்கிறவர் குயவன் கையில் அந்த களிமண் தன்னை ஒப்பு கொடுத்தால் அந்த களிமண் எவ்வளவு அழகான ஒரு பயன்பாட்டு பொருளாக உருவாக முடியுமோ, அதுபோல ஆண்டவரே, நான் என்னை உமது கரத்தில் களிமண்ணாக ஒப்பு கொடுக்கிறேன். நீரே நல்ல குயவனாக இருந்து இதோ என்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும் அப்படின்னு உருக்கத்தோடு ஜெபிப்போம். நமது குடும்பங்களையும் நமது பங்கையும் உலக திரு அவையையும் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே இந்த சிறப்புக்குரிய செய்தியால் நிரப்ப வேண்டும். அதன் சமாதானம் நமது உள்ளங்களில் வந்து தங்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி நம்முடைய இல்லங்களிலே நிறைந்து நிற்க வேண்டும். எனவே உருக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை இல்லையா எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் இந்த இடத்துல இந்த திருநாளிலே நம்பிக்கை என்கின்ற ஒன்றை மட்டும் கரங்களில் கொண்டு இதயங்களில் பதித்து ஆன்மாவினால் இறுக பற்றி கொண்டு உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ஞாயிறு திருப்பலி ஒன்றிலாவது நான் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய இந்த இரத்தம் திரு உடல் எனக்குள்ளே வலிமையை ஆற்றலை தர வேண்டும். என் வாழ்வின் சூழல் வெளிச்சம் பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த ஞாயிறு திருப்பலி நோக்கி வருகை தந்திருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த நாளிலே ஒரு விடியலை வெளிச்சத்தை இந்த ராயப்பர் சின்னப்பருடைய விழாவின் ஆசீர்வாதத்தை அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற கிறிஸ்துவில் மரித்த சிங்கராயர், மரியராசம்மாள், விசுவாசம், சொர்ணம்மாள் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், ஏன் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். இவ்வார திருப்பலி அறிவிப்புகள். 30ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு மரியன்னை அன்பியத்தில் திருப்பலி. 1ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11 மணிக்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து ஒவ்வொரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர். தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 2ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 3ஆம் தேதி வியாழன் திருத்தூதர் புனித தோமா பெருவிழா. அன்று மாலை 7 மணிக்கு அண்ணா நகரில் திருப்பலி. 4ஆம் தேதி வெள்ளி மாதத்தின் முதல் வெள்ளி. அன்று காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. இரவு 9 முதல் 12 மணி வரை நள்ளிரவு கெத்சமனி ஜெப வழிபாடு பங்கு ஆலயத்தில் தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து திருப்பலி. 5ஆம் தேதி சனி மாதத்தின் முதல் சனி. அன்று மாலை 7 மணிக்கு மாதா கபியில் திருப்பலி. 6ஆம் தேதி ஞாயிறு காலை 7:15க்கு பிகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், 11:30க்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் அன்பியம். புனித அந்தோனியார் அன்பியத்துக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித மரியன்னை அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று மாலை 4:30 மணி முதல் புனித மரியன்னை அன்பிய வீடுகள் சந்திப்பு நடைபெறும். குடும்ப அட்டைகளை எடுத்து தயாராக வைத்திருக்க கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய திருப்பலிக்கு வரும்போது 2025 மே மாதம் வரையிலான குடும்ப அட்டை சந்தாவை கொடுத்து வரவு வைத்துக்கொள்ள அனைத்து அன்பிய உறுப்பினர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அறிவிப்பு. இன்று முதல் ஞாயிறு மறைக்கல்வி நடைபெறும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி பயில அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை கூட்டமானது இன்று மாலை 5 மணி அளவில் நமது ஆலயத்தில் நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது 3ஆம் தேதி வியாழன் மாலை 7 மணி அளவில் இன்ஃபென்ட் பெலினா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அன்பிய குடும்பங்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். புனித கலிலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ராஜா சந்தனம் இவர்கள் இல்லத்திலிருந்து சேவியர் செபஸ்தியம்மாள் இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக பவனியாக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திருநிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். இப்போது திருப்பலி நிறைவுற்றவுடன் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஆலயத்தினுள் ஒன்று கூடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இத்திரு உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பிற்றவதிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.